வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 15 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருந்து திடீர் அந்தர்பல்ட்டி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் ஆக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களும் தலைமையில் இருக்கக்கூடிய முடிவுகளும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பிடிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து முக்கியமான மாஞ்சிக்களும் சரி, முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரி, கட்சியிலிருந்து விலகி வேறொரு பக்கம் நகர்வக்கூடிய முடிவுகளை அரசியல் களத்தில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவர் மத்தியிலும் பேசக்கூடிய ஒரு தகவல். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் கட்சி எப்படி இருந்தது, என்ன மாதிரியான சூழல்கள் இருந்தது, கட்சி ஒரு துள்ளியும் கூட பார்த்திங்கன்னா சிதைவடையாமல் கட்டுக்கோப்போடு பார்த்திங்கன்னா கட்சியை வளர்த்து தொண்டர்களுக்கு கடைகோடி தொண்டர்களுக்கும் என்ன விரும்புகிறார்களோ அதற்கேற்றவர்கள் பார்த்திங்கன்னா கட்சியை பலப்படுத்தும் முயற்சிகள் இறங்கி கட்சியை கட்டுக்கோப்போடு வைத்து மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சியான அதிமுக கட்சி என்ற தமிழகத்தில் வளர்த்தெடுத்தார்கள். அதன் பிறகு கட்சியோடைய நிலைமையும் தலைமை சரியில்லாமல் போனதன் காரணமாகவோ தலைமை எனக்கு உனக்கு என்று அதிகார மோதல் ஏற்பட்டு கட்சியோடைய நிலைமையே இரண்டாக உடைந்து சின்ன பின்னமாக ஆகியது தான் மிஞ்சியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா தற்போது இருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் முக்கியமான எம்எல்ஏக்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் நம்மளுடைய அதிமுகவிலிருந்து தாவேகா பக்கம் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை பற்றி கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்க முடியும். அதனால் அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, எது நடக்கப் போகிறது என்பதனை.